பெரியாரின் கருத்துக்களை முன்வைக்கிறேன்னு சொல்லிட்டு பெரியாரை வைத்து முன்வைத்து கொண்டு அத்தனையுமே இவங்க பண்ணுறது முழுவதும் சமூக சீர்கேடையும் கருத்தியல் ரீதியாக எல்லாத்தையும் வேணுமனே ஒரு உட்புகுத்தி மக்களிடத்தில் உட்புகுத்தி எழுத்துங்களை வழியில் உட்புகுத்தி இவர்கள் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. திரும்ப பேசியிருக்காரு சுந்தரவல்லி, கொஞ்சம் ஆளுமையா இருக்கிறவங்களும் அதில் பேச வைப்பாங்க. அந்த வாசல் வட்டத்துக்குள்ள ராகவன் ஊடுருவாரு. அதாவது புலிகள் முற்றாக அழிக்கப்பட்ட பிறகும் கூட ஆர்வத்துல நம்ம ஒரு தத்துவத்தையும் கருத்தியலும் நம்ம ஒரு பரப்புரை செய்யறோம்னு சொல்லிட்டு முற்படுற இடத்துல அதை யாரெல்லாம் தங்களுக்கு சாதகமா மாத்துறாங்க என்ற அரசியல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் புலி எதிர்ப்பு பேசியவர். இவர் அந்த கூட்டத்துல ஊடி இருக்காருன்னு நீங்க அந்த அரசியல கவனிங்க. இப்ப என்ன புதுசா பெரியாருக்கு எதிராக போகிறாங்க அப்படின்னு நாம் இந்த மக்கள் கிட்ட சரியான அரசியலை கடத்தணும். அதுல நம்ம தெளிவா நின்று விவாதம் பண்ணோம். இதுல புலி எதிர்ப்பு ஊடுருவ கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக தான் இந்த பேட்டி நான் கொடுக்க முன் வந்தேன். சீமான் ஒரு நபரை கூட்டு வந்தாரு. அவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலேயோ அல்லது அனுராதபுரம் அந்த இதில் விமான நிலையத்திலேயோ போய் இருந்து போராடின போராளி அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றினார் அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கொள்றார். அதே ஏமாற்றுறதுங்கிறது மறுபடியும் ஏமாந்து போகக்கூடாது குளத்தூர் மணி எல்லாம். ஏன்னா பல நிகழ்ச்சிகளை செய்தவர், பெரியார் இயக்கங்க ஆரம்பத்திலிருந்து பெரியாரோட கொள்கைகளில் பெரியாரோட இயக்கத்தை வழிநடத்தி வர்றவர், ஒரு தலைமை பண்பில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். அப்போ அவர் லண்டனில் இருக்கிற ஆட்களோட அவர் துணைக்கு இழுக்கும் பொழுது அந்த நபர்கள் சரியான நபர்களா என்று பார்த்து கொண்டு தான் செய்யணும். இவர்கள் எல்லாம் கட்டற்ற பாலியல் குழுவுல இருப்பாங்க. அதுக்கு அவங்க பேசுற பின்னணி கூறுகளை மேற்கோள் காட்டுவாங்க. ஒரு காலகட்டத்துல ஆமாக்ஸே என்ன பண்றாருன்னா, அவர் ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் இருக்காங்க. அவருடைய 60 வயதுக்கு மேற்பட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அப்ப இந்த குழுக்கள் நீங்கள் பேசும் அரசியல் யாருக்கானது? நீங்கள் மக்களுக்கான அரசியல் பேசுகிறதாக இருந்தால் அந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இருக்க வேண்டும்? உங்களுடைய அரசியலை உங்களுடைய திரும்பவாதத்துக்காக உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துகிறீங்க. உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டு அந்த அரசியல் விடுதலை புலிகள். இப்ப நீங்க சொல்ற இவங்க எல்லாமே பெரியாரின் கருத்துக்களை முன்வைக்கிறேன்னு சொல்லிட்டு பெரியாரை வைத்து முன்வைத்து கொண்டு அத்தனையுமே இவங்க பண்ணுறது முழுவதும் சமூக சீர்கேடையும் கருத்தியல் ரீதியாக எல்லாத்தையும் வேணுமனே ஒரு உட்புகுத்தி மக்களிடத்தில் உட்புகுத்தி எழுத்துங்களை வழியில் உட்புகுத்தி இவர்கள் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் நேற்று நடந்தது, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்று டைம் பார்த்தீங்கன்னா நேற்று லண்டனில் நடந்த நிகழ்ச்சி எந்த காரணத்துக்காக என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்ல அந்த ஒரு சில கோர்வையாக நம்ம சொல்லும் போது இதை விட விரிவா நம்ம ஒரு முறை பேசுவோம், இன்னும் விரிவா பேசுவோம். இந்த கேட்டகரியில இருக்கிற இவங்க இந்த பின்னவின கூறுகளோட இயங்குறவங்க அவங்க பெரியாரை விடுவிக்கிறதா இல்ல. அவங்க புலிகளும் பெரியார் இயக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்ன பொழுது நாமளும் பெரியார் இயக்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு வகையில ஆதரவை திரட்டணும் முற்படும் பொழுது பிரான்ஸ்ல தலித் மேம்பாட்டு முன்னணி இயக்கம்னு சொல்லிட்டு தேவதாசனை உருவாக்க வைத்தவர் ராகவன். அந்த திட்டம் அந்த உருவாகுது. அப்ப இந்த மாதிரிலாம் உருவாக்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டில இருந்து லண்டனுக்கு சென்ற சில நபர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் வாசிப்பு வட்டம் தான் வச்சிருக்காங்க. அமைப்பு கிடையாது, வாசிப்பு வட்டம் வச்சு அதை ஜூம் மீட்டிங்ல பேசுறது எல்லாம் நடக்கும். அதுல திரும்ப பேசியிருக்காரு சுந்தரவல்லி, கொஞ்சம் ஆளுமையா இருக்கிறவங்களும் அதுல பேச வைப்பாங்க. அந்த வாசல் வட்டத்துக்குள்ள ராகவன் ஊடுருவாரு. அதாவது புலிகள் முற்றாக அழிக்கப்பட்ட பிறகும் கூட இவர்களுக்கு பெரியாரியல் தேவைப்படுதுன்னா அவர்களுடைய அரசியலை எப்பவுமே தொடர்ந்து தரவமைத்துக் கொண்டே இருக்கணும்னா ஏதோ ஒரு வகையில பெரியார் இயக்கத்தை ஊடுருவணும், பெரியார் இயக்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கொளத்தூர்மணியோ தோழர் ராமகிருஷ்ணனோ இந்த விவகாரத்துல இவங்களுக்கு சிறிதும் இடம் கொடுத்தவர்கள் கிடையாது. ஆனா சில நாட்களுக்கு முன்பு கொளத்தூர்மணி ஒரு யூடியூப் பேட்டியில பேசும் பொழுது ஈழத்தை சார்ந்த சில நண்பர்களும் பெரியாரிகளை முழுமையாக வாசித்தவர்களா இருக்காங்க. அவங்க அதுல சோபா சக்தின்னு முக்கியமான ஒருத்தவர்னு சொல்றாரு. இப்ப கட்டற்ற பாலூர் குழுக்களுக்கு இவர்களுக்கு பெரியார் தேவைப்படுது. அப்படி தேவைப்படுறவங்க இவர்களுக்கு கொளத்தூர்மணியம் என்ன சொல்றாருன்னா, சுபவி திருமணம் கடந்த உறவில் இருப்பது தவறல்ல, எவிடன்ஸ் கதையில் ஆன்லைனில் காதலை தெரிவிப்பது தவறல்ல, அப்படி அவங்களுக்கு அது உரிமை இருக்குதுன்னு ஒரு கருத்தை கொளத்தூர்மணி வைக்கிறாருன்னா
அந்த கருத்து வந்து அதோட அது கட்டற்ற பாலுறவுக்கு கோட்பாட்டுக்கு நிகரா சோபா சக்தி எல்லாம் என்ன செய்தோ அந்த நிலைப்பாட்டுல தான் இவங்களும் வந்து காலப்போக்குல தள்ளி நிக்கிறாங்க, தள்ளப்பட்ட நிலையில நிக்கிறாங்க. இதை வந்து நம்ம கடுமையாக விமர்சனம் முற்படுத்தணும்ன்ற ஒரு போக்குல நம்ம தொடர்ந்து நீண்ட காலமா என்னுடைய விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ராகவன் என்று நேத்து வந்து ஒரு சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காரு. அதுல வந்து நாம் தமிழ் கட்சியில இருக்கிற சேர்ந்த ஒரு நபர் இவங்க கிட்ட வந்து பெரியாரியல் குறித்து விமர்சனம் செய்ய முற்பட்டு இருக்காரு. அந்த வந்து அவரு செஞ்சிருக்காருன்னா அதுக்கான அவர் வந்து அந்த கருத்துவ வந்து கேள்வி வைக்கிறாங்க. உங்களால அதுக்கான பதில் கொடுக்கவும் இவங்க தயாரா இருந்துக்கலாம். ஆனா அங்க ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருக்கலாம். நம்ம விரிவா வசனங்களை நம்ம பார்க்க முடியல, காட்சிகளை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். காட்சிகளை பார்த்து நம்ம முடிவு செய்யக்கூடாது. ஆனா அந்த ஏற்பாடு செஞ்ச வாசகர் வட்டத்துல ராகவன் இருக்காருன்னும் பொழுது அதை ஏற்பாடு செய்த பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் வந்து ஏற்படுத்திய அந்த இளைஞர்களுக்கே வந்து இவருடைய அரசியல் தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். தெரிஞ்சிருந்தா ஏத்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சர்ச்சை ஓடுனா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள் இதுக்கு ஆதரவா நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இது காட்டப்படுதுனாக்கா, இந்த ராகவன் சோபா சக்தி கூட இன்று தன்னுடைய பக்கத்துல வந்து இத கடுமையா கண்டனம் பண்ணி, இந்த நிகழ்வை கண்டனம் பண்ணி, இது மாதிரி நிறைய பெரியாரியல் வந்து நம்ம பேசணும்னு சொல்றாரு. பெரியாரியல்ல பேசலாம், அது இங்க முக்கியம் இல்ல. ஆனா உங்களை பண்ற பொறியியலுக்கு பெரியார் எதுக்கு தேவைப்படுது? பெரியாரின் பெண் விடுதலை கருத்தில குறைஞ்சபட்சம் நீங்க எப்படி நடத்திட்டு இருக்கீங்க? இதே நிலைப்பாடு தான் இப்ப தமிழ்நாட்டிலே நடக்குது. இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற விவகாரத்தை இன்னும் நான் பேசி முடிக்கவே இல்லை. தொடர்ந்து ஒரு விவாதமா வருது. இன்று கூட சற்று முன்பு என்னுடைய பேஸ்புக்ல ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு அரசியல்வாதி லூலு குழுல இருக்கிற ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக சுரண்டலுக்கு உட்படுத்தி கொள்வதோட அந்த பொண்ணு வந்து கல்லூரி மாணவியா இருக்காங்க. அவங்க படிப்புக்கு வந்து பணம் கொடுத்து உதவி செய்யறன்றாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து படிப்பை முடிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் வந்து விதவிதமான பாலியல் சுரண்டல் உருவாகுதுன்னா இந்த பொறுக்கிகள் இன்னமும் பெரியார விடாம அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து எல்லாம் கேள்வி கேட்கிறாரு இல்லையா? அத வந்து இந்த அரசியல் என்ன மாதிரியான அரசியல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து சிக்கிக்கிறோன்றத வந்து இந்த பெரியார் அம்பேத்கர் வாசகம் பட்டம் உருவாக்கி அந்த லண்டன் இளைஞர்கள் உணரல. ஏன்னா இதே ராகவனும் இதே சோபா சக்தியும் 2007 என்ன வந்து அவங்க அரசியலுக்கு யூஸ் பண்ண முற்பட்டாங்க. அதை வந்து நான் வந்து கவனப்படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்வத்துல நம்ம ஒரு தத்துவத்தையும் கருத்தியலும் நம்ம ஒரு பரப்புரை செய்யறோம்னு சொல்லிட்டு முற்படுற இடத்துல அதை யாரெல்லாம் தங்களுக்கு சாதகமா மாத்துறாங்கன்ற அரசியல்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப வந்து தமிழ்நாட்டுல இப்போ பெரியாரை வந்து இவங்களா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த ஒரு நபர், அவர் ஏதோ ஒரு நாம் தமிழ் கட்சி மீட்டிங்ல இருக்க அவருடைய போட்டோ எடுத்து போட்டு அவர் தான் வந்து நீங்க கேள்வி கேட்கிற அவருடைய போட்டோ எடுத்து கேள்வி கேட்கிற பெரியாரிய இயக்கங்கள் இந்த ராகவன் போட்டோவை நான் ரவுண்டு காட்டி போட்டு கேள்வி எழுப்புறேன். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் வந்து புலி எதிர்ப்பு பேசியவர். இவர் அந்த கூட்டத்துல ஊடி இருக்காருன்னு நீங்க அந்த அரசியல கவனிங்க. இப்ப என்ன புதுசா வந்து பெரியாருக்கு எதிராக பொங்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து பெரியாருக்கு எதிராக பிற்போக்குவாதம் கொண்ட நபர்கள், எங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு ஒரு கலாச்சார நம்பிக்கை இருக்கு, நாங்க அதை வந்து நாங்க விடுபட மாட்டோம், அதை வந்து நீங்க யாருன்னு பேசுறதுக்கு ஆள் வருவாங்க. அதே மாதிரிதான் ஈழத்தமிழர்கள் பெரும்பான்மையான இருக்காங்க. நம்ம அதெல்லாம் கடந்து நம்ம தமிழ்நாட்டுல யாரும் வந்து முற்போக்காக ஒண்ணு மக்களே வந்து அரசியல்படுத்தப்படல. அப்படி இருக்கும் பொழுது ஈழத்தமிழர்களும் அரசியல்படுத்தப்படல. ஆனால் நாம் இந்த மக்கள் கிட்ட சரியான அரசியலை கடத்தணும். அதுல வந்து நம்ம தெளிவா நின்று விவாதம் பண்ணோம். இதுல வந்து புலி எதிர்ப்பு ஊடுருவ கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக தான் இந்த பேட்டியை நான் கொடுக்க முன் வந்தா உங்ககிட்ட இதை கவனப்படுத்துறேன். நன்றி. கண்டிப்பாக. அதாவது இப்போ இத்தனை காலமாக நம்ம வந்து நம்மளோட குளத்தூர் மணி அவர்கள் வந்து அங்கே இருக்கவங்களோட பெரிய தொடர்பு இல்லை. ஆனால் இப்போ இந்த சிக்கல் வந்த உடனே, அதாவது இப்போ இந்த பெரியார் சிக்கல் வந்த உடனேயே அவர் வந்து துணைக்கு கூப்பிடுற ஆளை வந்து சரியான நபர்களாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய அந்த கும்பலோட போய் இவர் வந்து கலக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அவர் புரிந்து கொள்வார் நினைக்கிறேன். இனிமேல் வந்து யாரை சொன்னாலும் அவர்கள் வந்து முழுசாக ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, சீமான் ஒரு நபரை கூப்பிட்டு வந்தார், அவர் வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்திலேயோ அல்லது அனுராதபுரம் அந்த இதில் விமான நிலையத்திலேயோ போய் இருந்து போராடின போராளி அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றினார் அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கொள்கிறார்.
அதே ஏமாற்றுறதுங்கிறது மறுபடியும் ஏமாந்து போகக்கூடாது குளத்தூர் மணி எல்லாம். ஏன்னா பல நிகழ்ச்சிகளை செய்தவர், பெரியார் இயக்கங்க ஆரம்பத்திலிருந்து பெரியாரோட கொள்கைகளில் பெரியாரோட இயக்கத்தை வழிநடத்தி வர்றவர், ஒரு தலைமை பண்பில் இப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். அப்போ அவர் வந்து லண்டனில் இருக்கிற ஆட்களோட அவர் துணைக்கு இழுக்கும் பொழுது அந்த நபர்கள் சரியான நபர்களா என்று பார்த்து கொண்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது. இந்த வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இதனுடைய பின்புலம் என்ன, இதில் யார் யார் இருக்காங்க, அவர்களை அக்குவேரா அணி வர நீங்கள் பிரித்து மேய்ஞ்சிருக்கீங்க. இனிமேல் தமிழக மக்களும் இதை புரிந்து கொண்டு நம்ம நடந்துக்கணும். இந்த குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், கொளத்தூர் மணி மீது எனக்கு நிறைய விமர்சனம் இருக்கு. ஆனா கொளத்தூர் மணி எந்த காலகட்டத்திலயும் புலி எதிர்ப்பு கும்பலோட விமர்சனம் பண்ண இது சமரசம் பண்ண நிலைப்பாட்டுக்குள்ள போகல. கொளத்தூர் மணியை முற்றாக விமர்சித்துக் கொண்டிருக்கிற நான் கொளத்தூர் மணி இந்த இவர்கிட்ட நெருங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. நெருங்குற வாய்ப்பை இவங்க உருவாக்குறாங்கன்னா நான் கொளத்தூர் மணியை எச்சரிக்கிறேன். இந்த ராகவன், இந்த சோபா சக்தி யாரு, இந்த கும்பல் தான் அது உள்ள வந்து நுழைஞ்சிருக்கு. இது பெரியார் அம்பேத்கர் வாசகம் மட்டும் தெரியல. அது தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியார் இயக்கங்கள் ஆதரிக்க வேணாம். கொளத்தூர் மணியும் சரி, ராமகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, வீரமணியாக இருந்தாலும் சரி, இந்த கும்பல் கிட்ட கவனமா இருங்கன்னு சொல்லி கவனப்பட்டு இதன் தொடர்பாக நம்ம என்ன நடந்ததுன்னு விரிவான அடுத்த பேட்டிகளை சந்திக்கலாம். அது தொடர்பாக அந்த லண்டன் நிகழ்ச்சி தொடர்பாக சில காணொளிகள் நம்மளுக்கே கிடைச்சிருக்கு. அந்த காணொளிகள் நம்ம இதில் காமிக்கிறோம். மக்கள் புரிந்து கொள்ளணும், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் புரிந்து கொள்ளணும். யாரா ஒருத்தர் அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் உதவிக்கரம் நீட்டுறாங்க அல்லது சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி உடனே அவங்களை ஏற்றுக்கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு பெரும் முயற்சி எடுத்து நீங்கள் பல வேலைகளுக்கு இடையில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய பணிகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.